எனக்கு சொர்க்கத்துக்கு போகணும், நான் மோட்சத்தை சென்றடைய வேண்டும், அதற்கான வழி சொல்லுவீங்களா அப்படி என்று ஒரு சிலர் கேட்கலாம். மோட்சத்தை சென்றடைவதற்கான வழி என்ன என்பதை மிக தெளிவாக பைபிளிலே ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். அவர் என்ன சொல்லுகிறார்? சின்னஞ்சிறிய என் சகோதர சகோதரிகளுள் இவர்களுக்கு இவற்றை நீங்கள் செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகின்றார். சின்னஞ்சிறிய சகோதரிகள் என்றால் யார்? நம்மோடு இருப்பவர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், நமக்கு தெரியாதவர்கள், உதவி தேவைப்படுபவர்கள். அவர் என்ன சொல்லுகிறார்? பசித்திருப்பவனுக்கு உண்ண உணவும், ஆடை இல்லாதவனுக்கு உடுக்க உடையும், தங்க இடமில்லாதவர்களுக்கு தங்குவதற்கு இடமும், நோயிற்றிருக்கிறவர்களுக்கு அவருக்கு தேவையான உதவிகளையும் நாம் செய்கின்ற பொழுது, சிறையில் இருப்பவர்களுக்கு அவர்களை சென்று பார்க்கின்ற பொழுது, அனாதைகளை நாம் அரவணைக்கின்ற பொழுது நாம் இறைவனை காண்கிறோம், இறைவனுக்கு செய்கிறோம். இதெல்லாம் இறைவனுக்கு செய்யக்கூடிய பணி. இது உண்மையிலேயே சொர்க்கத்தை சென்றடைவதற்கான வழி. அன்பானவர்களே, இன்று இயேசு கேர் யூனிட்டினுடைய 6வது நாள். அப்போ சொர்க்கத்திற்கு நான் செல்ல வேண்டும், விண்ணகத்திற்கு செல்ல வேண்டும், ஆண்டவரை நான் காண வேண்டும், கடவுளை நான் முகமுகமாக பார்க்க வேண்டும் அப்படின்னா கண்ணால் காண்கின்ற நம் சகோதர சகோதரிகளிடம் அவர்களிடம் கடவுளை காண முயற்சி செய்வோம். எப்படி? அவர்களுக்கு என்ன தேவை என்பதை நாம் அறிந்து அந்த தேவையை நாம் பூர்த்தி செய்வோம். எடுத்துக்காட்டாக, அப்போ இன்றைக்கு ஒருவேளை யாருக்காவது நாம் உதவி செய்ய முற்படுகிறோம் என்று சொன்னால் தாராளமாக உதவி செய்வோம். யாரையாவது நெடுங்காலமாக இன்னும் பார்க்கவில்லை, அவர்களை சென்று பார்க்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் இருக்கிறது என்றால் இன்றைக்கு போய் அவர்களை சந்திப்போம். சரி, ஒருவேளை சந்திக்க முடியவில்லை என்று சொன்னால் கூட அலைபேசிகளை தொடர்பு கொண்டு அவர்களை நலம் விசாரிப்போம். அது நமது பெற்றோராக இருக்கலாம், நீங்கள் ஒருவேளை வெளிநாட்டில் கூட இருக்கலாம், வெளியூரில் கூட இருக்கலாம். உங்களுடைய பெற்றோருக்கு இன்றைக்கு அலைபேசிகளை தொடர்பு கொண்டு அவர்களுடைய நலத்தை விசாரியுங்கள், எப்படி இருக்கிறீர்கள் என்று கேளுங்கள். உண்மையிலேயே அதுவே அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். எனவே இந்த இயேசு கேர் யூனிட்டினுடைய 6வது நாளிலே நாம் கடவுளுக்கு செய்யக்கூடிய தர்மம் எதுவாக இருக்கும், கடவுளை சென்றடையக்கூடிய வழி எதுவாக இருக்கும், சொர்க்கத்தை அடைவதற்கான வழி எதுவாக இருக்கும் என்றால் கண்ணால் காண்கின்ற நமது சகோதர சகோதரிகளினுடைய தேவையை அறிந்து ஏதாவது ஒரு வகையிலே அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வோம் என்றால் அதுவே ஒரு சிறந்த சொர்க்கத்திற்கு, மிக உயர்ந்த அந்த சொர்க்கத்திற்கு, நாம் கனவு காணுகின்ற சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வழியாக இருக்கும். எனவே இந்த நாள் அதற்கான நாளாக அமையட்டும். நம்முடைய செயல்களால் நாம் நமது கடவுளை காண்பதற்காக சொர்க்கத்தை நாம் உறுதிப்படுத்திக் கொள்வோம். நன்றி.